இடம்பலம் என்டர்டைன்மெண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம தொடர்ச்சியா ரிவ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். மூவி ரிவ்யூஸ்லாம் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கும் அப்படியான ஒரு ரிவ்யூ தான் பண்ண போறோம். கடந்த பிப்ரவரி 14ஆம் தேதி ரிலீஸ் ஆன ஒரு படம் ஃபயர் அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் நிகழ்ச்சி மூலமா அறிமுகமான பாலாஜி முருகதாஸ் அவர்கள். அதே மாதிரி சரவணன் புகழ் ரக்ஷிதா, அதே மாதிரி பிக் பாஸ் புகழ் சாக்ஷி, சாந்தினி தமிழரசன். ஸோ இப்படி 4 நபர்கள், அதே மாதிரி பாலாஜி 5 முக்கிய நபர்கள் நடிச்சிருக்காங்க. இதுல படத்தினுடைய இயக்குனர், தயாரிப்பாளர் ஜேஎஸ்கே அவர்களும் அவர் ரோல் பண்ணியிருக்காரு. போலீஸ் ஆஃபீஸர் அவர் ரோல் பண்ணியிருக்காரு. ஸோ இப்படி இந்த பட்டாளம் நடித்த ஒரு படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த படத்தினுடைய ரிவ்யூ என்னன்னு பார்க்கலாம். அதே மாதிரி இந்த படத்தை எப்படி எடுத்திருக்காங்க, இந்த படம் யாரெல்லாம் பார்க்கக்கூடிய படமா இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இது கிட்டத்தட்ட நாகர்கோவில் காசி அப்படின்னு சொல்லி தமிழ்நாட்டையே உழுக்கிய ஒரு சம்பவம் சொன்னார். பல ஆயிரம் வீடியோக்கள் அதெல்லாம் ஹார்ட் டிஸ்க்ல மொபைல் போன்ஸ்ல கைப்பற்றப்பட்டு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் செய்ததுக்காக அந்த நபர் இப்போ சிறையில் இருக்காரு, தண்டனை பெற்று. ஸோ அந்த சம்பவத்தை மையமாக வச்சுதான் இந்த விவகாரம் எடுக்கப்பட்டு இந்த படம் எடுக்கப்பட்டு பார்க்க முடியுது. ஸோ இதை பத்தி நம்ம கூட இன்னைக்கு பேசுறதுக்கா பிரியாபந்தன். வணக்கம். வணக்கம் ஹரிஷ். ஹரிஷ் சொன்ன மாதிரி இது ஒரு உண்மை சம்பவத்தை அடிப்படையா கொண்ட கதை தான். ஆனா சமூக விழிப்புணர்வு கதை இது. சோ அதை ஹைலைட் பண்ணணும் அப்படின்றத விரும்புறேன். இதுல ஹரிஷ் சொன்னது யார் யாரெல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிருந்தாரு. கண்டிப்பா இது எல்லாருமே பார்க்க வேண்டிய படம். பட் கவர்ச்சிகள் அதிகமா, ஆபாசங்கள் கொஞ்சம் தூக்கலா கொடுத்துட்டதுனால அந்த 18+ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு படம். ஒரு கரு நல்லா இருக்கும் போது இந்த ஆபாசங்களும் கவர்ச்சிகளும் தவிர்த்திருந்தால் இந்த படம் எங்கேயோ போயிருக்கோன்றதுதான் ஒரு டைரக்டருக்கு நான் சொல்ல விரும்புறேன். இது இப்போ சொன்ன மாதிரிதான் 2020ல நாகர்கோவில்ல காசின்ற டாக்டரு பல பெண்களை நம்ப வச்சு சீரழிச்சு அவங்களை ஏமாத்தி பணம் பறித்து இப்போ சிறையில இருக்காரு. இப்ப வரைக்கும் சிறையில இருக்காரு. சோ இந்த கதையை மையமா வச்சுதான் ஃபயர் எடுக்கப்பட்டது அப்படின்றத சொல்லணும். அதோட இயக்குனர் ஜேஎஸ்கே சதீஷ்குமார். இப்போ இது எப்படின்னா ஒரு உண்மை சம்பவத்தை தழுவி எடுக்கப்பட்டதால இந்த படத்துல நம்ம பாலாஜிக்கு நெகட்டிவ் ரோல் கொடுத்திருக்காங்க. இட் ஹாஸ் டு பி அப்ரிஷியேட்டட். பாலாஜி ஏன்னா இப்போ ஹீரோஸ் எல்லாம் ஹீரோ இல்ல, ஹீரோயின் எல்லாருமே தனக்கு தனித்துவமான ஒரு ரோல் இருக்கா, தான் நடிக்கிறதுக்கு தன்னை ஹைலைட் காட்டுவாங்களா, தன்னை மெயினா காட்டுவாங்களா, நாம நிறைய ஸ்கிரீன் ஆக்குபை பண்ணுவோமா, இப்படி எல்லாம் நிறைய நிபந்தனைகள் மூலம் தான் படம் நடிக்க வராங்க. இப்ப இருக்கிற பிலிம்ஸ்ல நான் சொல்றேன். நானு ஒரு வில்லனா நடிக்கிறதுக்கு கூட பல பேர் தயாரா இருப்பாங்க. ஏன்னா அது ஒரு பொண்ணை கடத்துறது, கூட்டிட்டு போறது, கட்டி போடுறது, சண்டை போடுறது, அது அப்படி போயிடும். பட் திஸ் இஸ் சம்திங் டிஃப்ரெண்ட். இது என்ன சொல்றது, ஹீரோ மாதிரி ஒரு வில்லன் இது. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஒரு நெகட்டிவான ஹீரோ இது. சோ ரொம்ப கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம். இந்த மாதிரி ஒரு ரோல் நாம நடிச்சா சமுதாயம் நம்மளை எப்படி பார்க்கும், சமூகம் நம்மளை எப்படி பார்க்கும், இது மக்கள் மைண்ட்ல நின்னுடுமா அப்படின்ற எந்தவித பயமோ தயக்கமோ இல்லாம இந்த ரோலை எடுத்து பாலாஜி நடிச்சதுக்கு ஒரு பெரிய அப்ளாஸ்ன்றதான் நான் சொல்லுவேன். நானு ஃபர்ஸ்ட் so much of guts to do that அப்படின்றத சொல்லுவேன் நானு. ஏன்னா நெகட்டிவ் ரோல் பண்றதெல்லாம் ரொம்ப கஷ்டமான விஷயங்கள். ஏன்னா சொசைட்டில எப்படியெல்லாம் பேர் கெடும்ன்றது தெரியும். இதை தெரிஞ்சு தன்னோட கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணணும் அப்படின்றதுக்காக பாலாஜி என்ன சொல்றது, இவன் டு தி கோர் அப்படின்றத நான் சொல்லுவேன். இது எப்படின்னா இந்த பாவப்பட்ட பெண்கள் கிட்ட சிரிச்சு பேசி பழகி அவங்கள நம்ப வச்சு நாசம் செஞ்சு வீடியோ எடுத்து மிரட்டுறது. இந்த வீடியோ எடுக்கிறது கூட என்ன பண்ணுவாங்க, பெண்கள் பக்கம் மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அது எந்த ஆணுன்றதையே காட்ட மாட்டாங்க. அப்போ உனக்கு இருக்கிற அந்த வெக்கமான சூடு சுரணம்லாம் அந்த பொண்ணுக்கு கிடையாதான்றதுதான் கேள்விக்குரியே.
பெண்களோட அந்த நீங்க பண்ணிட்டு இருக்கிறது வந்துட்டு பெண்களை ஏமாத்தலங்க. ஒரு பெண்ணோட உணர்ச்சிய வந்துட்டு அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க. ஒரு பெண் வந்துட்டு தன்னோட உணர்ச்சிய வந்து உன்னை நம்பிதான் வந்துட்டு அவ கண்ணை மூடுறா. ஆனா அத வந்துட்டு நீங்க 10 பேருக்கு 1000 பேருக்கு இல்ல கோடி பேருக்கு நீங்க காட்டணும்னு நினைக்கிற உங்களோட அந்த சைக்கோத்தனத்தை வந்துட்டு எங்களால ஜீரணிச்சிக்கவே முடியல அப்படின்றதான் சொல்லணும். அப்படி வந்துட்டு மிரட்டி பணம் வாங்கி தான் வந்துட்டு நீங்க பிழைக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா இதை வந்துட்டு காசி செய்திருக்காரு. அதை வச்சுதான் வந்துட்டு இந்த படம்ன்றதுனால வந்துட்டு இந்த நான் வந்துட்டு ஜென்ரலா நான் எல்லாரையுமே நான் கேட்கிறேன். நான் இந்த மாதிரி செய்துட்டு இருக்கேன். இது வந்துட்டு என்ன பிடிப்பட்டவர்கள் மட்டும்தான் குற்றவாளிகள் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் ஒரு வீடியோ வச்சுட்டெல்லாம் வந்துட்டு இன்னும் மிரட்டல்கள் வந்துட்டு சோசியல் மீடியால எல்லாம் பாத்தீங்கன்னா வரும். நம்மளுக்கு எப்ப தெரியுமா தெரியும்? ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணா மட்டும்தான் தெரியும். அது வரைக்கும் நம்மளுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்றதே நம்மளுக்கு தெரியாது. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணப்பதான் தெரியும் அவங்க ஒரு என்ன சொல்றது ஒரு கண்டெய்னர் ஃபுல்லா வந்துட்டு சிடி வச்சிருப்பாங்கன்றது, அதுவும் ஆபாசமான சிடி வச்சிருப்பாங்கன்றதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ஒருத்தர் அரெஸ்ட் ஆகுறப்ப மட்டும்தான் தெரியுமே தவிர அவர்கள் அயோக்கியர்கள்னுட்டு அந்த காட்டப்படுறப்பதான் வந்துட்டு அவங்க மேல நம்மளுக்கு சந்தேகம் வருமே தவிர அது வரைக்கும் வந்துட்டு நம்மளுக்கு தெரியாது அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது கூட தெரியாது. சோ இந்த படம் எடுத்ததுக்கு வந்துட்டு டைரக்டருக்கு ஒரு ஹேட்ஸ் ஆஃப். இப்போ இதுல என்னன்னாக்கா ஒரு பிசியோதெரபி டாக்டரா வந்துட்டு பாலாஜி வராரு, பாலாஜி முருகதாஸ் வராரு. ஒரு நேர்மையானவரா நினைச்சுதான் அந்த 4 பெண்களும் வந்துட்டு அவர்கிட்ட வந்துட்டு நெருங்கி பழகுறாங்க. என்ன சொல்றது அந்த பொண்ணு ஒரு ஸ்பேஸ் கொடுக்குறா அப்படின்னா உன் மேல வந்துட்டு ஒரு நம்பிக்கை வரணும். அந்த நம்பிக்கைய ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாலாஜி கொடுத்துடுறாரு. சோ நம்பிக்கை வரப்ப வந்துட்டு அவளுக்கு தானாவே சாயும் தோல் மாதிரி ஆயிடுது அது. இதுல வந்துட்டு என்ன சொல்றது செக்ஸ் மட்டும்தான் வந்துட்டு அந்த பெண்ணுக்கு தேவை அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. என்னோட கஷ்டத்தை வந்துட்டு நான் ஒரு ஆண் கிட்ட பகிரும் போது அவனை நம்பி பகிரும் போது அந்த தோல் என் தகப்பனின் தோளாக கூட இருக்கலாம்ன்றதுதான் வந்துட்டு ஒவ்வொரு பொண்ணும் ஏக்கத்தோட சாயரா. சோ நீங்க அந்த பெண்மைய வந்துட்டு நீங்க கொச்சப்படுத்திட்டு இருக்கீங்க, அசிங்கப்படுத்திட்டு இருக்கீங்க அப்படின்றதுதான் நாங்க சொல்ல வரோம். சோ இது என்ன ஆகுதுன்னாக்கா இப்போ திடீர்னு வந்துட்டு பாலாஜி முருகதாஸ் வந்துட்டு காணாம போறாரு. அவரை போலீஸார் தேடுறாங்க. போலீஸார் விசாரணையில தான் வந்துட்டு தெரிய வருது இளம் பெண்களோட எல்லாம் வந்துட்டு அவர் உல்லாசமா இருந்திருக்காரு. அந்த வீடியோஸ் எல்லாம் வந்துட்டு பக்தி படத்துல போட்டு இது பண்ணிருக்காங்க. அதெல்லாம் ஓல்ட் ட்ரெண்ட். அது ஆக்சுவலி சாமி படம் பாக்குறியா அப்படின்னு எல்லாம் கேட்பாங்கல்ல, அது மாதிரி அது ஓல்ட் ட்ரெண்ட். என்ன சொல்றது இனிஷியலா அந்த படத்தோட இது வந்துட்டு அதுக்கப்புறமா இதை கொண்டு வந்து வச்சிருப்பாரு. சோ இத கொஞ்சம் எல்லாம் பழைய இது ஒருவேளை இன்னும் கொஞ்சம் பழசா போயிட்டு காசி அப்படிதான் பண்ணிட்டு இருந்தாரோ என்னமோ அந்த மாதிரி கொண்டு வந்து கொடுத்திருந்தாங்க. பாக்குறதுக்கு எனக்கு தெரிஞ்சு வந்துட்டு நல்லா தான் இருந்தது படம். அந்த ஆபாசங்களை தவிர்த்திருந்தால் நல்லா இருந்தது படம் அப்படின்றதுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு பாலாஜி முருகதாஸ் வந்துட்டு காணாம போயிடுறாரு. அதோட பின்னணி என்ன, இந்த 4 பொண்ணுங்களோட வாழ்க்கையில ஏற்பட்ட பாதிப்புகள் என்ன, இதெல்லாம் தான் வந்துட்டு இந்த விடை சொல்லுது இந்த கதை, இந்த மீதி கதை. இது வந்துட்டு சமூகத்துல நடக்கிற அநீதிகளுக்கு வந்துட்டு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிற வகையில இயக்குனர் இந்த படத்தை எடுத்திருக்காருன்றது திரும்ப திரும்ப சொல்ற பாராட்டுக்குரியது. அதே போல அந்த கேரக்டர் நான் எடுத்து நடிக்கிறேன்னு சொல்லிட்டு பாலாஜி முருகதாஸ் வந்துட்டு அந்த கேரக்டரை ஜஸ்டிஃபை பண்ணிருக்கிறது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான் பாலாஜி முருகதாஸ் வந்துட்டு பிக் பாஸ் மூலியமா வந்துட்டு பிரபலம் அடைந்தாருன்றது வந்துட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். அப்ப நீங்க பிக் பாஸ் பாக்குறப்பவே வந்துட்டு பாலாஜி வந்துட்டு ஒரு கான்ட்ரவர்சியா தான் பாத்துட்டு இருந்தாங்க. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை பண்ணுவார் அப்படி பாத்துட்டு இருந்தாங்க. பட் அவர் உண்மையா இருந்தாருன்றதே வந்துட்டு பல பேரு என்ன சொல்றது ஏத்துக்க மறுத்தாங்க. இப்ப நீங்க சொல்ற மாதிரி வந்துட்டு என்ன பலாப்பழத்துல மேல முள்ளு இருக்குது, உள்ள பிரிச்சு பார்த்தாக்கா சுளை இருக்குது, ஸ்வீட்டா இருக்கு, அதெல்லாம் இல்ல பாலாஜி. நீங்க ஒரு கையில தண்ணி எடுத்தீங்க, உள்ளங்கையில நீங்க தண்ணி எடுத்தீங்கன்னா உங்க ரேகை தெரியற அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட் வந்துட்டு பாலாஜி முருகதாஸ். சோ அவர் அப்படியே அவரோட கேரக்டரை ரிஃப்ளெக்ட் பண்ணாரு. அது ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டிய விஷயம். இப்ப ஒருத்தர் வந்துட்டு அழறாங்க, அந்த பிக் பாஸ்ல கூட வந்துட்டு ஒருத்தர் வந்து அழறாங்க. அந்த அழுகைக்கு அந்த பெண்ணுக்கு அந்த உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்தார். அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அவங்கள பிடிக்கல, நான் விலகி இருக்கேன்னு சொல்றாரு. பட் அந்த செகண்ட்
அது வந்துட்டு என்ன சொல்றது, எத்தனை பேருக்கு அது புரியும்ன்றது எனக்கு தெரியல. எனக்கு அந்த விஷயத்துல பாலாஜி ரொம்ப பிடிச்சு போயிருந்தது. உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒரு பாலாஜி முருகதாஸ் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை தைரியமா எடுத்ததுக்காக பாராட்டுக்கள் அப்படின்றதுதான் சொல்றேன் நானு. திரும்ப திரும்ப பாலாஜிக்கு பாராட்டுக்கள் சொல்றதுக்கு வந்துட்டு என்ன சொல்றது, வார்த்தைகள் இல்ல அப்படின்றதுதான் நான் சொல்லுவேன் நானு. இதுல வந்துட்டு படத்துல பெண்களுக்கு ஒரு நல்ல விழிப்புணர்வு கொடுத்திருக்காங்க. ஆனா அங்கங்க வந்துட்டு ஒரு எல்லை மீறிய கவர்ச்சி வந்துட்டு ரொம்ப முகம் சுளிக்க வைக்குது. இப்போ இந்த படம் ரெவ்யூ நான் பண்ணணும்ன்றதுக்காக ஹரிஷ் கேட்டிருந்தப்போ தியேட்டர்ல போய் பார்க்க முடியுமா, நான் எப்படி போய் இந்த படத்தை தியேட்டர்ல பார்க்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். சோ இந்த ஒரு பிரச்சனை வந்துட்டு எல்லா இடத்துலயும் பூதாகரமா நிக்குது. சோ டைரக்டர் நீங்க வந்து கவர்ச்சி மட்டும் தான் மக்கள் விரும்புறாங்கன்னு நினைக்காதீங்க. பாலாஜியை விரும்புவாங்க, பாலாஜியோட நடிப்பை விரும்புவாங்க. ஏன்னா பாலாஜி வந்து என்ன சொல்றது, ஸ்டார்டிங் இஸ் கெரியர் அப்படின்றதுதான் நான் சொல்ல வரேன். அந்த ஸ்டார்டிங் இஸ் கெரியர்ன்றப்பவே வந்துட்டு அவரோட 2 முகத்தை காட்டினார் இந்த படத்துல. அந்த ஃபர்ஸ்ட் பார்க்க போனா ஒரு ஹீரோஸ்டிக் முகம், ஒரு அழகான முகம், ஒரு என்ன சொல்றது மென்மையான முகம். அது பெண்களை வந்துட்டு கவர்ற முகமா இருந்தது. அது என்ன சொல்றது, எல்லார்கிட்டயும் வந்துட்டு ஒரு என்ன சொல்ற, ஒரு இறங்கி போய் ஹெல்ப் பண்றது, அந்த ஹெல்பிங் டெண்டன்சி அந்த மாதிரி எல்லாம் இருந்த ஒரு பாலாஜியை பார்க்க முடிஞ்சது. எல்லார்கிட்டயும் அந்த அன்பு, பாசம், உதவிகள் செய்யற பாலாஜி பார்க்க முடிஞ்சது. அந்த இனிமையான முகத்தை பார்க்க முடிஞ்சது. இன்னொரு பாலாஜி எப்ப அந்த பொண்ணு ரிசப்ஷனிஸ்ட் வந்து தாத்தாவோட பொண்ணு வந்துட்டு அந்த வீடியோஸ பாத்துட்டாங்களோ, அந்த மொபைல்ல வரத பார்த்துட்டு பாத்துட்டாங்களோ, இம்மிடியட்லி பாலாஜியோட குரூர முகம் அங்க என்ன காண்பிக்கப்பட்டது. அதுக்கேத்த மாதிரி அந்த முகத்தை அவர் சேஞ்ச் பண்ணிக்கினாரு. என்ன சொல்றது, 2 ரோல்லையும் வந்துட்டு வித்தியாசமா காட்டினாரு. இட் வாஸ் ரியலி கிரேட்ன்றதான் சொல்லுவேன். ஹேட்ஸ் ஆஃப் பாலாஜி முருகதாஸ். என்ன சொல்றது, இது ஆரம்பமே வந்துட்டு அடிதூள் அப்படின்ற அளவுக்கு வந்துட்டு கொண்டு வந்து விட்டுருக்கீங்க அப்படின்றதுதான். என்ன ஒரு விஷயம்னா, இந்த கவர்ச்சி மட்டும் இல்லாம இருந்திருந்தா இந்த படம் எங்கேயோ போயிருக்கும். ஏன் இதை சொதப்பினாங்கன்றதுதான் எனக்கு புரியல. இன்னொரு விஷயம் வந்துட்டு இதுல பெரிய மைனஸ் என்னவா இருக்குன்னா, இன்ஸ்பெக்டரா நடிச்சிருக்கிற ஜேஎஸ்கே வந்துட்டு எங்கனால அவரை போலீஸாவே பார்க்க முடியலங்க. அது ஒண்ணுதான் பிரச்சனையா இருந்தது. நான் என்ன சொல்றேன், நீங்க இவ்வளவு இப்ப இத்தனை நடிகைகள் எல்லாம் போட்டு எடுத்து, பாலாஜி போட்டு எடுத்து அப்படி பண்றப்போ ஒரு கேரக்டர் ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அந்த மிடுக்கு அதெல்லாம் வேணும்ன்றது எதிர்பார்க்கிறவங்களுக்கு. நடிக்க ஆசை இருந்தால் வேற ஏதாச்சும் கேரக்டர் கூட எடுத்திருக்கலாம். பட் இந்த போலீஸ்க்கு வந்துட்டு சூட் ஆகல. அது கொஞ்சம் சொதப்பலா இருந்தது. ஏன்னா போலீஸ் வந்துட்டு ஒரு மெயின் ரோல் பண்ணிட்டு இருக்கு இந்த படத்துல. அப்படி இருக்கும் போது அது கொஞ்சம் சொதப்பலா எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் அமைச்சரா நடிச்சிருந்த இந்த சிங்கம் புலி, எஸ்ஐயா நடிச்சிருந்த சுரேஷ் சக்கரவர்த்தி, எப்பப்பா சொல்லவே முடியாது. 2 பேருமே அபாரமா பண்ணியிருந்தாங்க அப்படின்றதான் சொல்லணும். அவங்களோட பங்களிப்பை ரொம்ப சிறப்பா செஞ்சிருந்தாங்க. இது வந்துட்டு எப்படின்னாக்கா, பெண்களை வந்துட்டு ஒரு ஆசை வார்த்தை சொல்லி அவங்களோட இந்த உல்லாசமா இருந்துட்டு பணம் ஏமாத்துற இந்த மனிதர்கள் பற்றி நம்ம டெய்லி பேப்பர்ல படிச்சுட்டு தான் இருக்கோம். இன்னைக்கு நீங்க சோசியல் மீடியா எடுத்தா கூட வந்துட்டு அதுதான் கிடைக்கும். இந்த பெண்ணை மிரட்டினால், அந்த பெண்ணை மிரட்டினால், இப்படிதான் இருக்குமே தவிர வேற எதுவும் புதுசா இருக்காது. அது போல ஏமாறும் பெண்களுக்கு வந்துட்டு இது ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் படமா தான் இந்த ஃபயர் படத்தை கொடுத்திருக்காரு. அது வந்துட்டு ஒரு பெரிய பிளஸ்ன்றதுதான் சொல்லணும் இந்த படத்துல. எல்லா 4 கதாநாயகங்களும் எல்லை மீறிய கவர்ச்சி காட்டி இருப்பதுதான் வந்துட்டு ரொம்ப முகம் சொலிக்கிற ஒரு விஷயம். பட் ஸ்பெஷல்லி வந்துட்டு பாலாஜி முருகதாஸ், யூ ஹவ் டன் அ வெரி கிரேட் ஜாப் அப்படின்றதான் நான் சொல்லுவேன். நானு எங்கேயோ போயிட்டீங்க, இதுக்கு மேல வார்த்தைகள் இல்லை என்கிட்ட. சோ ஹரிஷ், யூ கண்டினியூ. இந்த படத்துல வந்து பாலாஜியுடைய நடிப்பு அப்படிங்கிறது நெகட்டிவ் ரோல், கம்ப்ளீட் நெகட்டிவ் ரோல். நீங்க சொன்ன மாதிரி கம்ப்ளீட் நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிறது எடுத்து பண்றதுங்கிறது ரொம்பவே பெரிய ஒரு என்ன சொல்றது, அதுக்கு ஒரு தைரியம் வேணும். ஏன்னா உங்களுக்கு வந்து வில்லனா நடிக்கிறது ஓகே, பட் ஹீரோவே நெகட்டிவ் ரோல் அப்படிங்கிறப்போ அது அஜித் சார் பண்ணியிருந்தார் ஒரு படத்துல வந்து டுவல் ரோட்ல பண்ணியிருப்பாரு. அந்த படம் பெரிய அளவில் ஓடலன்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் அது வந்து பேசப்பட்ட ஒரு ரோல் அது ஆக்சுவலா. அப்படிப்பட்ட ரோல் வந்து அந்த ரோலுக்கு பெரிய அளவுக்கு வரவேற்படுத்திருக்காரு அஜித் சார் பண்ணும்போது. ஆனா அதே ரோலை அதே மாதிரி இன்னொரு தம்பியா அவர் ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அந்த ரோலுக்கு நல்ல ஒரு வரவேற்பு. 2வது சிம்ரனோட அவர் இருக்கிற அந்த காட்சிகளுக்கும் வரவேற்பு நல்லா இருக்கும்.
ஸோ அந்த மாதிரி வந்து நீங்க ஒரு நெகட்டிவ் ரோல் ட்ரை பண்ணும்போது, ஒரு ஹீரோவா ட்ரை பண்ணும்போது, அது எவ்வளவு வரவேற்பு கிடைக்கும் அப்படிங்கிறது யோசிக்க வேண்டிய விஷயம். பட் அதை வந்து ட்ரை பண்ணி ரொம்பவே துணிச்சலா பண்ணியிருக்காரு பாலாஜி அப்படிங்கிறது என்னை பொறுத்தவரை அது ரொம்ப பெரிய விஷயமா நான் பாக்குறேன். அண்ட் படம் என்ன பொறுத்தவரை 50% கதை அப்படின்னா 50% இன்டிமேட் சீன்ஸ் அண்ட் கிளாமரஸ் சீன்ஸ் தான் போயிட்டு இருக்கு. 50% இன்டிமேட் அண்ட் கிளாமரஸ் சீன்ஸ் வச்சுக்கிட்டு நீங்க படம் பண்ண முடியுமா? நீங்க மசாலா படம் கொடுத்தாதான் படம் ஓடும் அப்படிங்கிறது ஓகே. பட் அதுக்காக வந்து 50% நீங்க வந்து இப்படிதான் கொடுப்பீங்கன்னா அது பாக்குறவங்க எப்படி பார்ப்பாங்கன்னு யோசிக்கணும். ஏன்னா நீங்க டார்கெட் பண்ணணும் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணி போகணும். அவங்களுக்கு தான் வந்து இந்த விழிப்புணர்வு அவசியம் தேவை. விழிப்புணர்வுக்கு தான் நீங்க படம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப நெக்ஸ்ட் ஜென்ரேஷனை டார்கெட் பண்ணி தான் போகணும். ஆனா நீங்க நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் டார்கெட் பண்ணாம ஃபேமிலி ஆடியன்ஸ் டார்கெட் பண்ணாம நீங்க வந்து 18+ டார்கெட் பண்ணிட்டு போறீங்க. நீங்க அது பெரிய அளவில் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எத்தனை பேர் வந்து தனியா வந்து பார்ப்பாங்க படத்தை, எத்தனை பேர் பார்க்க முடியும் இந்த மாதிரி படத்தை? அதுதான் பெரிய கஷ்டமா இருக்கும். அல்ல அது வந்து எல்லாருக்குமே ஒரு கஷ்டமா இருக்கும் தான் நான் பாக்குறேன். அண்ட் இந்த படத்துல வந்து சாந்தினியினுடைய அப்பாவித்தனமான நடிப்பெல்லாம் எல்லாம் பெரிய பாராட்டுக்குரிய விஷயம் நான் சொல்றேன். ஏன்னா இந்த இவ்வளவு அப்பாவியான சிலர் வந்து காசிக்கிட்ட மாட்டிருக்காங்களா அப்படின்னு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தான் வந்து அந்த காட்சிகள்லாம் இருந்தது. ரச்சிதா அவங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷனை பயன்படுத்திக்கிட்ட ரச்சிதா கிட்ட நெருக்கம் மாறுது. சாக்ஷி வந்து அவங்க ஹஸ்பண்ட் வந்து வெளிநாட்டுல இருக்காங்கன்னு தெரிஞ்சு அவங்க கிட்ட ஜிம்ல பழகி அப்படி நெருக்கமாகிறது. அண்ட் அதே மாதிரி மற்ற எல்லாருக்கிட்டையும் நிறைய பெண்கள் கிட்ட காசி வந்து பழகிருக்காரு. காசி அரெஸ்ட் பண்ணப்போ அவருடைய மொபைல் போன்ஸ் அண்ட் லேப்டாப்ஸ் அதே மாதிரி என்ன சொல்றது ஹார்ட் டிஸ்க்ல சீஸ் பண்ணப்போ ஆயிரக்கணக்கான ஆபாச படங்கள் இருந்ததா சொன்னாங்க காவல்துறை. அன்னைக்கு வந்து புகார் கொடுக்கறதுக்கு பெரிய அளவுல யாருமே வரல. ஆனா அதுக்கப்புறம் இனிஷியேட்டிவ் எடுத்தாங்க காவல்துறை. இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அப்புறம் உங்களுடைய பேர்ல வெளியில வராது அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ் எடுத்ததுக்கு அப்புறமா புகார் வந்தது. என்ன கேட்டா நீங்க வந்து ஆபாச படம் எடுக்கிறாங்க, அதை வந்து ரிலீஸ் பண்ணுவேன்னு மிரட்டுறாங்க அப்படின்னா ரிலீஸ் பண்ணிக்கோங்கிற அந்த தைரியத்தோட ஃபேஸ் பண்ணி நீங்க காவல்துறைக்கு போய் புகார் கொடுக்குறது தான் எனக்கு பொறுத்தவரை பெட்டர்ன்னு நான் பார்ப்பேன். ஏன்னா மிரட்டுறவனுக்கு மிரட்ட மட்டும் தான் தெரியும். அதை வந்து தைரியத்தை ரிலீஸ் பண்ணதுக்குலாம் அவனுக்கு தெரியாது. மிரட்ட தான் செய்யணும். மிரட்டுறாங்கிறதுக்காக வந்து நம்ம அமைதியா இருந்தோம் அப்படின்னா அது உங்களுடைய ஃபியூச்சரை பாதிக்கும். அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல பெண்கள் தைரியமா முடிவெடுக்கணும் அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அண்ட் இந்த படத்துல வந்து ஜேஎஸ்கே அவர்கள் போலீஸ் ரோல் பண்ணியிருக்காரு. ஒரு அப்பாவும் ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அப்பாவாகவும் பண்ணியிருக்காரு. போலீஸ் ரோலை விட என்னை பொறுத்தவரை ஒரு பாதிக்கப்பட்ட பெண்ணுடைய அப்பாவா பண்ணது ஓகே அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா போலீஸ் ரோல்ல அங்கங்க சில சொதப்பல்கள் இருக்கதான் செய்யுது. உங்களுக்கு வந்து சைபர் கிரைம்ல இருந்து கால் பண்றாங்கன்னா அந்த சைபர் கிரைம் வாய்ஸ் ஓவரே வந்து திருநெல்வேலி பெட்டிக்கடை வச்சிருக்கோம் எப்படி பேசணும்னா அந்த மாதிரி இருக்கு அந்த வாய்ஸ். அது இந்த வடிவேல் காமெடியில வடிவேல் வந்து மாரியம்மன் கனரா பேங்க் ஏதோ சொல்லுவார்ல அந்த வாய்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இருக்காது ஆக்சுவலா. ஸோ அந்த வாய்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்கு வந்து கிராமத்து பேச்சு வழக்கு கொண்ட யார் வந்து இன்னைக்கு சைபர் கிரைம்ல இருக்கா? சைபர் கிரைம்ல இன்னைக்கு இருக்கிறவங்க எல்லாம் வெல் எஜுகேட்டடு. எல்லாரும் பேசுறது ஒன்று இங்கிலீஷ் பேசுறாங்க, இல்லைன்னா நார்மல் தமிழ் கொலக்கில பேசுறாங்க. இன்னைக்கு சென்னை தமிழ் தான் ஃப்ளூயண்டா பேசுற ஆளுங்க இருக்காங்க. கிராமத்து பேச்சு வழக்குலாம் நீங்க வந்து சைபர் கிரைம்ல யாரும் பேசி நான் பார்த்தது கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கு ஏற்றபடி நீங்க வந்து அப்டேட் பண்ணிருக்கணும், அப்டேட் ஆயிருக்கணும் அப்படின்னு பாக்குறேன். அதுவும் சொதப்பல். அதே மாதிரி விசாரணைன்னு சொல்லி நீங்க விசாரணைங்கிறது அதுல ஒண்ணுமே இல்லைன்னு தான் நான் பாக்குறேன். பெரிய அளவு விசாரணைங்கிறது எதுவுமே இல்லை. அமைச்சர் இதுல தலையிடுறாரு அப்படின்னு தெரியும் போது அமைச்சருக்கு இதுல என்ன பங்கு இருக்கு, என்ன தொடர்பு இருக்குன்னு விசாரிக்க ஆரம்பிச்சிருக்கு. அதை தொடர்பு விட்டது ஏன் அப்படிங்கிறது கேள்வி. கடைசி நேரத்துல உங்களுக்கு வீடியோ பார்த்து அந்த சைபர் கிரைம் அந்த வீடியோ பிளரான ஃபேஸஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறமா தான் அமைச்சருக்கு அது தொடர்பு இருக்குன்னு தெரிய வருதா? அதுக்கு முன்னாடி அமைச்சர் இதில் தலையிடும் போது அமைச்சர் இவ்வளவு குறைச்சல் கொடுக்கும்போது உங்களுக்கு தெரியலையா? அந்த ஸ்கிரீன் பிளே எனக்கு தெரிஞ்ச அந்த இடத்துல கொஞ்சம் இன்னும் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாமோ அப்படின்னு தான் நான் பாக்குறேன். இன்னும் கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணியிருந்தா ஸ்கிரீன் பிளே இன்னும் ஒர்க் பண்ணியிருந்தா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் படம் அப்படின்னு நான் பாக்குறேன். அண்ட் இந்த இன்டிமேட் சீன்ஸ் அண்ட் கிளாமர் சீன்ஸ் எல்லாம் கொஞ்சம் தவிர்த்திருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டிமேட் சீன்ஸ் வைக்க வேண்டிய அவசியமே இல்லை. கிளாமர் சீன்ஸ் காட்டலாம், ஓகே. இன்டிமேட் சீன்ஸ் எல்லாம் வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்டிமேட் சீன்ஸை வச்சு யார் பார்க்க போறா இந்த மாதிரி காட்சிகளை? இன்டிமேட் சீன்ஸை வச்சுக்கிட்டு நீங்க வந்து விழிப்புணர்வு படம் கொடுக்குறீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அது வந்து விழிப்புணர்வு படமா இருக்கிறது, அது பார்க்கறதுக்கு வேற மாதிரி இருக்கும். அதனாலதான் வந்து இந்த படத்தை பெரிய அளவுல யாரும் பார்க்கறதுக்கு முன் வர மாட்டேங்கிறாங்க. ஒண்ணு யங்ஸ்டர்ஸ் பார்க்க வராங்க, அப்படி இல்லைன்னா
இந்த மாதிரி என்ன சொல்றது, சில காவல்துறை அதிகாரிகள், சில காவலர்கள், அதே மாதிரி சில ப்ரொடியூசர்ஸ் அண்ட் டேரக்டர்ஸ் அவங்க தான் பார்க்குறாங்க தவிர, மற்றபடி பெரிய அளவில் எனக்கு தெரிஞ்சு பார்க்கறதுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ்ன்னு சொல்லி யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்றேன். ஸோ அந்த 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 ஒரு இடத்துல வந்து எங்கேயோ அவங்க தப்பு பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். ஸோ அந்த இடத்துல எனக்கு தெரிஞ்சு இனிமையாவது கொஞ்சம் அதை திருத்திக்கணும் அவங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இது ஆனா வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். இந்த படம் வந்துட்டு அந்த படத்தோட கரு வந்துட்டு ரொம்ப பெரிய விஷயம். அத வந்து எவ்வளவு அழகா கொண்டு போயிருக்கலாம். ஏன் இப்படி இந்த மாதிரி கவர்ச்சி தான் வந்துட்டு மக்கள் விரும்புறாங்கன்னு எப்படி நம்பினாரு டைரக்டர்ன்றது தெரியல. பாலாஜியை விரும்புற மக்கள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. பாலாஜி கவர்ச்சி காட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. என்ன சொல்றது, பாலாஜிக்கும் வந்துட்டு இது நான் கெரியர் என்ன ஆகும் அப்படின்றதெல்லாம் யோசிக்காம இந்த ஒரு கேரக்டருக்கு வந்துட்டு அக்செப்டன்ஸ் கொடுத்ததுக்கு உண்மையிலேயே அந்த தைரியத்தை பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா தான் சொல்றோம். பர்சனலி டு பாலாஜி முருகதாஸ் சொல்லணும், இந்த படத்தை எடுத்து பண்ணினதுக்கு வந்துட்டு ரொம்ப தைரியம் வேணும். அது உங்கள்கிட்ட நிறைய இருக்கு. என்ன சொல்றது, ஒரு டிரான்ஸ்பரன்சி உங்ககிட்ட இருந்ததுனாலதான் நீங்க எதை பத்தியும் நீங்க யோசிக்காம அதை எடுத்து பண்ணீங்கன்றது ஹேட்ஸ் ஆஃப் டு யூ அண்ட் கிரேட் அப்ளாஸ்ன்றது சொல்லுவேன். இந்த ரோலை வந்துட்டு யூ ஜஸ்டிஃபைட் த ரோல். 2 கேரக்டரும் கொடுத்துட்டு வந்துட்டு 2 ஃபேஸ் ரியாக்ஷன்ஸும் கொடுத்து யூ ஜஸ்டிஃபை த ரோல் அப்படின்றத தான் சொல்லுவேன். ஹேட்ஸ் ஆஃப் பாலாஜி அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யர் அப்கமிங் மூவிஸ்ன்றத சொல்றேன். இந்த மாதிரி நீங்க நிறைய சமூக விழிப்புணர்வு படங்கள் கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். பட் ஆபாசம் தவிர்ப்பது நல்லது. ஏன்னா வந்துட்டு இப்ப இன்னைக்கெல்லாம் வந்துட்டு ஆபாசம் யாரும் எதிர்பார்க்கறது இல்ல. So the story matters. So that's it for the day அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கிரீன் பிளேல கூட கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு நான் பாக்குறேன். ஏன்னா காவல்துறை விசாரணையாகட்டும், அதே மாதிரி என்ன சொல்றது, ஏமாற்றும் விதம் அப்படிங்கிறது நம்ம காசி விஷயத்துல நிறைய தகவல்கள் வந்தது. ஒண்ணும் இல்ல மீடியால வந்த ரிப்போர்ட்ஸே நீங்க வந்து பெரிய ஒரு கதையை எடுக்கலாம். அதுவே நீங்க ஒரு கதையை எடுத்தீங்கன்னா அதுவே நல்லா போகும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். பட் அந்த ஏமாற்றும் விதத்துல கூட நீங்க சொதப்பிருக்கீங்க அப்படிங்கிறத ஏன் எனக்கு புரியல. அது எப்படி அதை வந்து சில இடங்கள்ல அந்த சொதப்பல்களோட சேர்த்து எப்படி அவங்க எடுத்தாங்க, எப்படி வந்து ஜேஎஸ்கே வந்து படமா எடுக்கணும்னு ட்ரை பண்ணாருன்னு எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா நீங்க விழிப்புணர்வு படம் அப்படிங்கிறப்போ சில இந்த ஃபிளாஸ் இருக்கதான் செய்யும். ஒரு படத்தில் ஃபிளாஸ்ங்கிறது யூஸ்வலா இருக்கிறது தான். பட் வந்து ஸ்கிரீன் பிளேல ஃபிளாஸோட நீங்க அப்படியே அதை படமா எடுக்கிறது அப்படிங்கிறது அது கொஞ்சம் இஷ்யூஸ் ஆகும். அதை கொஞ்சம் சரி செஞ்சிருந்தா நம்ம பெட்டரா இருந்திருக்கும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன். மற்றபடி பார்க்கலாம், இந்த படத்தை ஒன்ஸ் பார்க்கலாம், தப்பு இல்லை. பட் என்னை பொறுத்தவரை அந்த இன்டிமேட் சீன்ஸ் அந்த கிளாமரஸ் சீன்ஸ் இல்லாம இந்த படம் இருந்ததுன்னா இன்னும் பெட்டரா இருக்கும். ஏன்னா அதுதான் 50% ஆஃப் மூவி. அதுதான் இருக்கு, இன்டிமேட் சீன்ஸ் அண்ட் கிளாமரஸ் சீன்ஸ் தான் 50% ஆஃப் மூவி. ஒரு பெண்ணை வந்து நீங்க கவர்ச்சியை காட்டுறதுங்கிறது வேற, ஒரு பெண்ணை வந்து நீங்க கவர்ச்சியை காட்டி தான் நீங்க படத்தை வந்து ஓட வைக்கணுங்கிறது வேற. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்சு நீங்க பண்ணியிருக்காங்கன்னு பாருங்க. ஒரு பெண்ணை கவர்ச்சியை காட்டினாதான் இந்த படம் ஓடும்னு நினைக்கிறது அது என்னை பொறுத்தவரை நீங்க அது வந்து நீங்க குற்றவாளிக்கு ஆதரவா நீங்க போற மாதிரி தான் நான் பாக்குறேன். ஏன்னா அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது என்னன்னா, அந்த சீன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது ஏமாந்தவங்களும் குற்றத்திற்கு உட்பட்டவர்கள் சொல்ற மாதிரிதான் இருக்கு. அது அந்த ஏமாந்தவங்களுக்கும் குற்றத்துக்கு உட்பட்டவர்கள் சொல்றது வந்து காசிக்கு ஃபேவரா சில இடங்கள்ல இருக்கிற மாதிரி பாக்குறாங்க. காசி மட்டுமே தவறு பண்ணல, காசியோட சேர்ந்து இவங்களும் சேர்ந்துதான் தவறு பண்ணிருக்காங்க, தவறுகளும் செஞ்சிருக்காங்க. காசிக்கு மட்டுமே தண்டனை கொடுக்கறது சரியில்லைன்னு சொல்ற மாதிரி இந்த காட்சிகள் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஸோ அந்த காட்சிகள் கொஞ்சம் தவிர்த்திருந்தா கொஞ்சம் பெட்டரா இருக்கும். ஏன்னா பெண்கள் வந்து பெண்களோ ஆண்களோ ஏமாறுறாங்க அப்படிங்கிறது அவங்களுடைய குற்றமே கிடையாது, ஏமாத்துறவருடைய குற்றம். பட் தெரிஞ்சு ஏமாறுறதுங்கிறது தான் வந்து இவங்களுடைய குற்றமா பார்க்கல. தெரிஞ்சு யாருமே ஏமாறல, தெரியாம காசி எப்படிப்பட்ட ஆளு என்னங்கிறது தெரியாம தான் பல பேர் ஏமாந்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துல வந்து நீங்க பாதிக்கப்பட்ட நபர்களும் குற்றவாளிகள் அப்படின்னு சொல்றது அந்த மாதிரி நீங்க வந்து அந்த காட்சிகளை மையப்படுத்தி எடுக்கிறதுங்கிறது என்ன பொறுத்தவரை சரியில்லைன்னு பாக்குறேன். அதுவும் மாற்றி கொண்டிருந்தா பெட்டரா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். அத காசி அயோக்கியன் ஏன் அவன் ஸ்டைல்லயே நம்ம எடுக்கணும் படம்ன்றதுதான். ஏன்னா இப்போ இது காசி கிடையாது இப்ப நடிக்கிறது. பாலாஜி முருகதாஸ்ன்றப்ப வந்துட்டு கொஞ்சம் இன்னும் நல்லா இது பண்ணிருக்கலாம் அப்படின்றதுதான். இல்ல அட்லீஸ்ட் வந்துட்டு அது சும்மா லைட்டர் டோன்லயாச்சும் அதை காட்டியிருக்கலாம்.
பெண்களை போக பொருளா யூஸ் பண்ணாதீங்கன்றதுதான். ஏன்னா நீங்க ஒரு சமூக அக்கறை கொண்ட சமூக விழிப்புணர்வு கொண்ட ஒரு படத்தை தான் நீங்க கொடுத்துருக்கீங்க. அப்படி இருக்கும் போது பெண்களை போக பொருளாக யூஸ் பண்ண வேண்டாம்ன்றது என்ன சொல்றது, ரொம்ப கேட்டுக்கிறோம், நாங்க கெஞ்சி கேட்டுக்கிறோம் அப்படின்றதுதான் நான் சொல்ல விரும்புறேன். மற்றபடி பாலாஜி இஸ் ஜஸ்டிஃபைட் அஸ் கேரக்டர் அண்ட் ஹேட்ஸ் ஆஃப் பாலாஜி. வேற ஒன்றும் இல்லை அதிகமா இந்த படத்தை பத்தி பேசுறதுக்கு. ஸோ இட் வாஸ் நைஸ் ஆன் த ஹோல் வந்துட்டு இட் வாஸ் நைஸ். என்ன ஒன்று ஃபேமிலியோடயோ இல்லை நான் லேடிஸ் போயிட்டு தனியா பார்க்க முடியாது. பட் ஸ்டில் தியேட்டர்ஸ்ல ரஷ் இருக்கு, அதையும் சொல்லிடணும். தியேட்டர்ஸ்ல ரஷ் யங்ஸ்டர்ஸ் வராங்க, இளைஞர்கள் பார்க்கறதுக்கு வராங்க, இளம் பெண்கள் பார்க்கறதுக்கு வராங்க. விழிப்புணர்வு கொண்ட படம் அப்படிங்கிறதுனால எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. பட் வந்து ஃபேமிலியா போய் பார்க்கறது தான் கொஞ்சம் கஷ்டம் அப்படின்னு பார்க்கறேன் இருக்கு. ஸோ கொஞ்சம் என்ன பாலாஜி வச்சு எடுக்கிறப்ப நாங்க எல்லாம் பாலாஜிக்காக பார்க்கணும் இல்லையா படம். ஸோ அதனால கொஞ்சம் நல்லா எடுங்க அப்படின்றத கேட்டுக்கிறோம் நாங்க. ஸோ அடுத்த ரிவ்யூல மீட் பண்ணுவோம் ஹரிஷ். நாம கண்டிப்பா. நன்றி. தேங்க்யூ.